So why do you fellowship? நீங்க ஏன் fellowship? Now the Holy Ghost is there. பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரோட வேலை என்ன? ஆவியான பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, இயேசு இருக்கிறாரு, பிதாவானவர் இருக்கிறாரு. So we have the Father, Jesus and the Holy Ghost. We have angels. And there is fellowship among the Father, Spirit, and there is fellowship among the angels. ஆவியானவர் இருக்கிறாரு, இயேசு இருக்கிறாரு, தூதர்கள் இருக்கிறாங்க. இப்போ இவங்க இந்த மூவராகிய இந்த தேவனுக்குள்ள ஒரு உறவு இருக்குது, தூதர்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்குது, ரைட்? அண்ட் நமக்கு சொன்ன கற்பனையே என்னன்னா, லவ் த லார்ட் யுவர் லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட், யுவர் மைண்ட் அண்ட் சோல், லவ் யுவர் நெய்பர் அஸ் யுவர் செல்ஃப். அதுதான் சொல்லியிருக்காரு. உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, மனதோடும் நீ என்ன பண்ணுவாயாக? சேவிப்பாயாக. அடுத்தது, உன் சகோதரனை உன்னை போல் என்ன பண்ண? நேசி. ஃபெலோஷிப். நீங்க சபைக்கு வரும்போது எதற்காக இருக்கணும்? ஆமா, ஃபெலோஷிப்ல முதல் விஷயம் என்ன? எழுதுங்க. First thing in fellowship is to trust each other. அன்பு என்ன பண்ணும்? சகலத்தையும் நம்பும். Do you trust everybody who is coming? Everybody who is in the group. நீங்க உங்க இந்த சபை கூடி வருதல்ல, உங்க கூட சேர்ந்து ஆராதிக்கிறவங்கல்ல, ஃபைன். அதாவது என்னன்னா, யாரோட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கணுமா? சுத்த மனசாட்சி உள்ளவங்களோட, சுத்தமா, அதாவது பியூர் லவ்வோட இருக்கிறவங்களோட சேர்ந்து ஆண்டவரை என்ன பண்ணணுமா? ஆராதிக்கணும். அப்போ இந்த பியூர் லவ்ன்றது எப்படி வரும்? இந்த பியூர் லவ் அப்படிங்கிறது என்னது? அதுதான் சொல்றாரு, நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி. அப்போ வீட்டில் ஒரு அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி அப்படின்னு ஒரு 4 பேர் இருக்கிறோம்னா, இவங்க ஒருத்தர் எப்படி நேசிப்பாங்க? அந்த லவ்க்கு உள்ள என்ன சொல்லாது, ஒரு களங்கம், ஒரு பியூரா இருக்கும். ஒருத்தர் நம்புவாங்களா? ரைட்? இப்போ நாம ப்ரேயர்ல பார்ட்டிசிபேட் பண்றோம், இல்ல சர்ச் ஃபெலோஷிப்புக்கு வரோம், நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தர் நம்புறோம்? அது முதல் கேள்வி. உங்களை நம்புற மாதிரி நீங்க எல்லாரையும் நம்புறீங்களா? The first thing in fellowship is trust. I can trust him, right? ரெண்டாவது விஷயம், I honor him. உங்களுக்கு நீங்க என்ன கணம் கொடுக்குறீங்களோ அதே கணத்தை என்ன பண்ணணும்? அவங்களுக்கு கொடுக்கணும். Do you honor them? மூணாவது விஷயம், do you talk to them for their benefit? நீங்க அவங்க மற்றவங்களோட பேசும்போது, பழக்கும்போது, அவங்களோட நல்லதுக்கு, அவங்களோட வளர்ச்சிக்குன்னு பேசுறீங்களா? மூணாவது விஷயம். What are your priorities? What is in your head? உங்க தலையில என்ன இருக்கு? நீ எதை பத்தி யோசிக்கிறீங்க? அவங்கள ஆனர் பண்றத, அவங்கள நம்புறத, அவங்களோட வளர்ச்சிக்கு நான் பேசுறேனா? Do I talk for honor? Do I talk to trust them? Do I talk in a manner that I want them well and good in all ways? Is this here? இங்க 2-3 பேர் என் நாமத்தினாலே அங்கே நான் இருக்கிறேன்னு சொன்னாரு. அது என்னது? நாங்க எல்லாம் ஜெபம் பண்ண வரோம் அப்படின்னு சேர்ந்து வந்துட்டு ஆண்டவர் வந்துருவாரா? No. He is asking for one true love. அவர் அங்க என்ன கேட்கிறாரு? ஒரு ஒற்றுமையான, உண்மையான நேசத்தை என்ன பண்றாரு? கேட்கிறார். We all are members of one body. நாம எல்லாரும் ஒரே சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். So the members of a body always work to contribute to others rather for themselves.
இந்த சரீரத்தின் அவயவங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சரீரத்தின் அவயவங்கள் எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்க? பிறருக்கு நன்மைக்காக, பிறருடைய பெட்டர்மெண்ட்டுக்காக மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க? வேலையே செய்வாங்க. Why is the lungs pumping? The lungs எதுக்கு பம்ப் பண்ணுது சொல்லுங்க? Because the lungs wants to give oxygen to all of the body. The whole thought of the lungs is to supply oxygen to the whole of the body. இந்த லங்ஸோட முழு சிந்தையும் என்னதான்? உடம்பு முழுக்க நல்ல ஆக்சிஜனை, நல்ல காத்து என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அது சின்ன செல்லா இருந்தாலும் சரி, பெரிய செல்லா இருந்தாலும் சரி, அது ஒரு ஹார்ட்டா இருந்தாலும் சரி, பிரெயினா இருந்தாலும் சரி, யாருக்கு எவ்வளவு தேவையோ அவங்களுக்கு தேவையானது அவ்வளவு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். இதை தவிர இந்த லங்ஸுக்கு வேற எந்த சிந்தனையுமே கிடையாது. இந்த ஹார்ட்டுக்கு என்ன வேலை? இட் வாண்ட்ஸ் டு பம்ப் த blood to all of the body. அது சுண்டு விரல்ல இருந்து இந்த முடி வரைக்கும் என்ன பண்ணணும்? ரத்தத்தை தள்ளணும். அது என்ன நடந்தாலும் அது என்ன செய்யும்? அது எல்லாருக்கும் ரத்தத்தை என்ன பண்ணும்? தள்ளும். அது பாரபட்சம் பார்க்கிறது கிடையாது. So that is how every member of this body is taking responsibility of the whole body. அப்படிதான் இந்த சரீரத்துடைய ஒரு அவயவமும் முழு சரீரத்துக்கு என்ன எடுத்துக்கிறாங்க? பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. So do we care each other in that manner? நாம அந்த மாதிரி ஒருவருக்கு ஒருவர் அக்கறை எடுத்து மற்றவங்களுக்காகவே ஃபர்ஸ்ட் அவங்களுக்குன்னு நம்ம செய்யறோமா? சாப்பாடு வந்தா முதல்ல எங்க? பக்கத்து வேலைக்கு. டீ வந்தா முதல்ல யாருக்கு? மற்றவங்களுக்கு. ரைட்? You understand? So I told you first you trust each other. முதல்ல நீங்க என்ன பண்றீங்க? மற்றவங்களுக்கு நம்புறீங்க. ரெண்டாவது மற்றவங்களை என்ன செய்றீங்க? ஆனர் பண்றீங்க. மூணாவது you contribute and you prioritize and you do whatever they want. அவங்களுக்கு என்ன தேவை, அடுத்தவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன செய்யணும், that should be your concern. When you pray, your prayer points will tell you the state of your heart. நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்க ஜெபத்துல வரக்கூடிய ஜெப குறிப்புகள் உங்க இருதயத்தோட நிலைமை என்ன பண்ணும்? சொல்லும். Do you see all the people who come in fellowship in prayer with you? நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களோட ஜெபிக்க வருகிற, ஞாயிறு ஆராதனைக்கு வருகிற இவங்க எல்லாரோட கண்களும் எல்லாரும் உங்களுக்கு தெரிகிறாங்களா? Do you call them during the week? வார நாட்களுக்குள்ள அவங்கள்ட்ட என்ன பண்ணிக்கிறீங்க? ஃபோன் பண்றீங்களா? எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க, அவங்களோட வார காரியங்கள் உங்களுக்கு தெரியுதா? மாமியார் திட்டினாங்களா, அப்படி திட்டினாங்கன்னா இப்படி திட்டு, மாமனார் சண்டை போட்டாரா, பக்கத்து வீட்டுக்காரன் திட்டினானா அப்படின்னா அவனை தூக்கி இப்படி அடி, அவன் என்னது குப்பையை தூக்கி பக்கத்து வீட்டில் கொட்டு. அதை பற்றி நான் பேசல. You understand? I'm not talking about gossiping or taking things. So do you see, our true brothers and sisters are people who are in fellowship through Jesus. நம்முடைய உண்மையான சகோதர சகோதரிகள் யாரு? கிறிஸ்து இயேசு மூலமாக, இந்த இரத்தத்தின் மூலமாக இணைக்கப்பட்ட நாம தான். ரைட்?